You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. என்னை நம்புங்கள், என்னை விசுவாசியுங்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்லி இருக்கிறத யோவான் பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். வசனத்தை ஆராய ஆராய நிறைய சந்தோஷமான விஷயங்களை கேள்விப்பட முடிகிறது. வசனத்தின் ஆழங்களுக்கு கடந்து போக முடிகிறது. எவைகளெல்லாம் தேவனுடைய சித்தத்தில் இல்லையோ, எதெல்லாம் தேவனுடைய நீதியில் இல்லையோ, இல்லை தேவன் விரும்பாத காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற செயலில் தான் நம் நடக்க வேண்டும் என்பதை வசனத்தை தியானிக்க தியானிக்க அவைகள் நமக்கு அறிவூட்டுகிறது. ஆகையால் தான் இரவும் பகலும் இந்த வசனங்கள் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வசனத்தை வாசிக்க வாசிக்க உண்மையாவே தேவனுக்கு ஏற்ற நீதியில வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். அதுவும் குறிப்பாக இப்ப நம்ம வாசித்து கொண்டிருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த சாத்தான் கொண்டு வந்த சோதனையை மேற்கொள்ளுகிறார். மேற்கொண்டு அவன் சில காலங்கள் அவரை விட்டு விலகினார். தேவ தூதர்கள் இறங்கி பணிந்து செய்தார்கள். இதை குறித்து தான் போன பகுதியில நாம் பார்த்தோம். அதுல ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நேரம் இல்லாததுனால அந்த இடத்துல அவைகள் நிறுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த எபிசோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அவங்க ஆரம்பித்த பிறகு ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க அப்படியே பேசும்போது அதை தொடர்ந்து அடுத்த வசனங்கள் 12, 13 எவ்வளவு தூரம் போக போகிறோமோ மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஜான் பீட்டரையா தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் பேச போகிறாங்க. அதை அடுத்து ரெவரண்ட் மில்கி சேதக் அவங்க பேச போகிறாங்க. ஸோ இந்த எபிசோடுக்கு நேரடியாக நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம மத்தியில் இப்போது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் பேச போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக 11ஆம் வசனத்திலிருந்தே நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 2வது பகுதியாக, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று கடந்த இதிலே பார்த்தோம். இப்பொழுது உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இப்ப இந்த இடத்துல உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்ப ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தக வரைக்கும் நாம் பார்த்தால் தூதர்களுடைய செயல்பாடுகளை குறித்து தெளிவாக நாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள், நல்லா தெரிஞ்சுக்குங்க, தூதர்கள் நமக்காக பணிவிடை செய்யும்படியாக படைக்கப்பட்டவர்கள். எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவைகள் எல்லோரும் பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள். இயேசுக்கு எப்படி தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்ததை போல மீட்கப்படுகிற கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை வைத்திருக்கிறார். நமக்கு தூதர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். சங்கீதம் 91 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 91 8 வாசித்து பார்க்கணும். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் நீ தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப சங்கீதம் 91 எழுதுகிற அந்த சங்கீதக்காரன் தூதர்களை குறித்து தேவ பிள்ளைகளுக்காக சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு தேவன் தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதைத்தான் சாத்தான் கூட
இந்த பண்றா. கோட் பண்ற இப்ப இந்த 6ஆம் சங்கீதம் வசனம் 91 6ஆம் வசனம் இதுதான் மோசே எழுதின சங்கீதத்தை சாத்தா மனசுல வச்சுட்டு வந்து இங்க சொல்றான் பாரு. 6ஆம் வசனம் சொல்றா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். எத்தனை தலைமுறைக்கு பின்பதாக கவனம் வச்சிருன்னு சொல்றான் பாரு. அப்படின்னா தெரியும், சாத்தானுக்கே நல்ல வசனம் தெரியுது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன தெரியணும்? சத்தியம், வசனம் தெரியணும், சத்தியம் தெரியணும். ஏன்னா சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தாங்க இன்னைக்கு. அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். அதான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த பணிவிடை ஆவிகள் ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தக வரைக்கும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்மை பாதுகாக்கும்படியாக உன் வழியெல்லாம் உன்னை காக்க தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். மோசே அழகா எழுதுறாரு. அப்ப நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீ பயப்பட வேண்டிய தேவ பிள்ளையா இருக்கிறாயா? நமக்கு பணிவிடை ஆவிகளாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே முக்கியமான பணியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவனுக்கு பேரு பணிவிடை ஆவிகள். நமக்கு உதவி செய்யும்படியாய் வைத்திருக்கிற ஆவிகள். எங்க எல்லாத்திலும் பாருங்க, ஏன் கடைசி நாளில் வெளிப்படுத்தின புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா தூதர்கள் கொண்டுதான் கர்த்தர் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆதியாக தொடங்கி வெளிப்படுத்தின புத்தக வரைக்கும் எங்கு பார்த்தாலும் இந்த தூதர்களை கொண்டுதான் கர்த்தர் தெளிவாக செயல்பட்டு இருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு எடுத்து உரைக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பணிவிடை தூதர்களே வந்து யாருக்கு செய்யறாங்க? தேவனுக்கு பணிவிடை செய்யறாங்க. அப்ப நாம் தேவனுக்கு பணிவிடை செய்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பணிவிடை செய்கிறோமா? அல்லது தேவனுடைய ஆலயத்தில பணிவிடை செய்கிறோமா? அல்லது தேவனுடைய ஊழியத்தில பணிவிடை செய்கிறோமா? தேவ ஊழியர்களுக்கு பணிவிடை செய்கிறோமா? அது பெரிய கிருபை. தேவ தூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் தேவனுடைய ஊழியத்துக்கும் திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் பணிவிடை செய்வது நம்ம கொடுத்த ஒரு கிருபை. எது சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் சபையில, இது என் வேலை இல்லை, அப்படி கிடையாது. தேவ ஆலயத்தில பணிவிடை செய்வது நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். சில இடத்துல எல்லாம் போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்க ஆலயத்தில் உட்கார்ந்து வாசல்ல ஒரு பணிவிடை செய்வாங்க. என்னன்னா, உள்ள போக தெய்வத்தை வணங்க உள்ள போற சூவெல்லாம் தொச்சு வைப்பாங்களாம். அது ஒரு பணிவிடை. நல்லா டாக்டர்லாம் இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க, ஆனா அவங்க வழிபடுகிற ஸ்தலத்திலே உட்கார்ந்து கொண்டு அவங்க பணிவிடை செய்வாங்க. அதாவது சில விஷயம் வந்து சொல்லி செய்யக்கூடாது பாஸ்டர், தானா செய்யணும். தேவனுக்கு செய்யும் போது யாரும் சொல்லி செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு முறை சொல்றதை கேட்டீங்கன்னா அதை பல முறை உங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு முறையும் இதை செய்யன்னு சொல்லாம தானா தேவனுக்கு செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். சில கிராமத்துல போனாக்கா அவங்க நியமிச்சுட்டு இருப்பாங்க, தேவாலயத்துல பணிவிடை செய்யும்படியாய் பெருக்கி கழுவி எல்லாம் எடுப்பது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு குழுவாக இருந்து இந்த செவ்வாய்க்கிழமையா இவர்கள், புதன்கிழமையா இவர்கள், திங்கட்கிழமையா இவர்கள் என்று சொல்லி அதை பார்க்க முடிகிறது. அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய ஆலயத்துக்கு மறுபடி சொல்ற, இதை பார்க்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் செய்கிற பணிவிடைகள் நாம் தேவனுக்கே செய்கிற மாதிரி. அது பெரிய கிருபை, ஒரு பெரிய பாக்கியம். அது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகையால தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்று சொன்னால், ஆதியாக தொடங்கி வெளிப்படுத்தின புத்தக வரைக்கும் பணிவிடை ஆவிகளாகிய தூதர்கள் தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தை குறித்து அநேக விவரங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு இன்னும் கூடுதலாக அடுத்த வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது, Now when Jesus heard that John has been put in prison, he departed to Galilee என்பது எழுதப்பட்டிருக்கு. யோவானை குறித்து அவர் கேள்விப்படும் போது அந்த இடத்துல கலிலேயாவுக்கு அவர் கிளம்பி போனார் என்பதாக அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சோதனை நாட்கள் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் அவர் கேள்விப்படுகிறார், நடக்கிறார்.
அதை குறித்து இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 12 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்கள் அடுத்த ஒரு பகுதியை சுட்டி காட்டுகிறது. முதற் பகுதியை நாம் 1 முதல் 11 வரைக்கும் பார்த்தோம். இரண்டாவது பகுதி ஆண்டவருடைய காரியங்களில் பார்க்கும்போது அடுத்த கட்டம் என்ன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் துவக்கம், அதை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. 12ஆம் வசனம் பாருங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே வசனம் மார்க் 1:14 பார்க்கிறோம். மார்க் 1:14 மற்ற ரெஃபரன்ஸுங்க பார்க்க முடியுது. இப்போ யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டுனா ஏன் காவலில் வைக்கப்பட்டான் யோவான்? அப்போ அந்த இடத்துல இருக்கிற அதிகாரம் இவரை பிடிக்கல. ஆனால் தேவ நோக்கம் இவர் ஊழியம் செய்ய அது நமக்கு விளங்குது. யோவானை காவலில் வைத்ததற்கு காரணம் அன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள் அவர்கள் தந்திரமாய் செயல்பட்ட விதம். இதை நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் பின் நாட்களில் வரும்போது அநேக விஷயங்களை பார்க்கிறோம். இப்போ 12ஆம் வசனத்துல அந்த யோவான் காவலில் வைக்கப்பட்டார் என்று இயேசு கேள்விப்பட்டு அவர் எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போகிறார். ஒருவேளை இவர் யோவான் கிட்ட வந்திருக்கணும். ஆண்டவர் யோவான் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கணும். ஏன்னா 3ஆம் அதிகாரத்துல யோவான் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. தேவ நீதியை நிறைவேற்ற இந்த யோவான் ஸ்நானன் இருக்கிற இடத்துக்கு வந்தார். ஆனா இப்போ யோவான் எங்க இருக்கிறாரு? காவலில், ஜெயில இருக்கிறாரு. அப்ப ஜெயில இருக்கும்போது ஆண்டவர் அங்க விசாரிக்கல. உடனே அவர் அவர் ரூட்டு மாறுது. அதே போல கூட நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 11ல தான் சிநேகித்ததான லாசரு வியாதியாய் இருந்தான், மரித்து போனான் என்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. தான் நேசித்த குடும்பம் தெளிவா அங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? அங்க போகணும். நேசித்த குடும்பத்தில் மரணம் உடனே. ஆனா ஆண்டவர் அங்க போகல. இன்னும் பின்னும் 4 நாட்கள் அவர் தங்கியிருக்காரு. கேள்விப்பட்ட பிறகு அங்க போகல. அதன் பிறகு அவரே சொல்றாரு நம்ம போவோன்ட்டு. இப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, நம்ம இப்போ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நாம் அங்கே போகிறோம். இப்போ சொன்ன போது அவர் சொல்ற, அப்போ ஆண்டவருக்கு தெரியுது எங்க போகணும் எங்க போகக்கூடாது, எப்பொழுது போகணும் எப்பொழுது போக கூடாது என்பது அவர் சர்வ ஞானம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அதனால அதுல அவர் போனார்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் போகாவிட்டால் அதிலே ஒரு தெய்வ நோக்கம் இருக்கிறது. ரைட்டு. யோவான் காவலில் வைக்கப்பட்டார். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், இப்ப ஏன் கலிலேயாவுக்கு அவர் போனார் என்ற ஒரு சில வார்த்தை. யோவானின் ஊழியம் இப்பொழுது முடிவடைய போகிறது. இதுக்கு மேல யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்த நோக்கமே ஆயத்தம். அவர் வேலை முடியுது. மணவாளன் அவருடைய காரியத்துக்கு வரும்போது மணவாளனின் தோழனுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை. இவருடைய வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து அவர் கண்டினியூ பண்ண போறாரு. இப்ப இவருடைய ஊழியம் தடைப்படுது. ஊழியம் முடிய போது அங்க தடை வருகிறது போல இருக்கிறது. இரண்டாவது, யோவானின் சீஷர்கள் இப்ப இது நிமித்தம் சோர்ந்து போறாங்க. அப்ப யோவானுக்கு சீஷர் இருந்தார்களா? இருந்தாங்க. நம்ம இதுல வரும்போது அடுத்த சீஷர்கள் வருஷம் வரும்போது எந்த சீஷர்கள் அவர் கூட இருந்தாங்க என்பதை நாம் கோடிட்டு காட்டலாம். இப்போ ஒருத்தவங்களை கூட பின்பற்றும் போது அவர்கள் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லும் போது அவர்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். குறிப்பாய் யோவான் 14:1 அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று குறிப்பிடுகிறார். ஏன் அவங்களுக்கு கலக்கம் வந்ததுன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேற போகிறது. என்னை பாவிகள் கரங்களில் ஒப்பு கொடுக்க போறாங்க. அவர்கள் என்னை சிலுவையில் வச்சு அடிப்பாங்க.
அந்த 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 வார்த்தைகளை சொன்ன போது, நான் கொஞ்ச நாள் உங்க கூட இருப்பேன், அப்புறம் நான் போயிடுவேன், போன பிறகு திரும்ப வருவேன்னு சொன்ன இந்த பிரிவு காரியத்தை சொன்ன போது அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, அந்த பிரிவு. அப்போ அதனால அவங்க கலங்குனாங்க. அதை போலதான் இந்த இடத்துல யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு நான் இவரை பின்பற்றினோம், இவர் நிலைமை காவல்ல இருக்கு, அடுத்து இவர் என்ன பண்ண போறாரு, இவரை பின்பற்றி பிரயோஜனம் இல்லை என்கிற ஒரு நிலை வந்த போது ஆண்டவர் கலிலேயாவுக்கு போய் இந்த ஊழியத்தை தொடங்கும் போது, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சீசர்கள் அங்க வர்றாங்க. இவர் இருக்கும் போதே சொன்னாரு, கவனிச்சுக்கிட்டாங்க. நாள் வந்த போது இவங்க சோர்வு கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் அவரை பின்பற்ற ஆரம்பித்த அடுத்த காரியம். மூன்றாவது, இந்த ஏன் ஆண்டவர் கலிலேயாவுல போயிட்டு அந்த ஊழியத்தை தொடங்குறாரு சொன்னா, அந்த இடத்துலதான் வழி ஆயத்தப்படுத்துவதற்கு வனாந்தரத்தில் இருந்து அந்த எல்லையை ஒட்டிதான் யோவான் ஊழியத்திற்கான அஸ்திபாரத்தை போட்டார். யோவான் அஸ்திபாரம் போட்ட இடம் கலிலேயாவை சுற்றி, யோர்தான் கடற்கரை, அதை சுற்றிதான் அவர் அந்த இடத்துல அந்த ஊழியத்தினுடைய மேடையை போட்டார், அஸ்திபாரம் போட்டார் அவர் தான். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கு, அவர் வழியை ஆயத்தப்படுத்த வந்ததனால இப்ப அந்த இடத்தை தான் மெய்ய தலைமையாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது, அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்ப முழு உலகத்துக்கு எப்படி எருசலேம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ நோக்கம் நிறைவேற இஸ்ரவேல் நாடு இருந்தாலும், இஸ்ரவேல் நாட்டுல எருசலேம்ங்கிற முக்கியமான ஒரு பகுதியை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அது அங்கதான் ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுகிறது, நிறைவேறினது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தின் காரியங்கள் முழுமையாய் நிறைவேறப் போகிறது. அதனால ஆண்டவர் இந்த கலிலேயாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இடம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் அதுலதான் ஆண்டவருடைய எருசலேம் போல முக்கியமான அந்த இடத்தை ஆண்டவரும் ஹெட் குவார்ட்டரா வச்சிருக்கிறாரு. இது நாம பின் இதில் பார்க்க முடியும். இன்னொன்னு, இயேசு ஊழியம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், அவர் அந்த ஊழியம் திரும்ப யோவான் இப்ப அவர் ஆயத்தம் ஆயிட்டார், அந்த குறிப்பிட்ட நேரம் ஆயத்தம் ஆயிட்டாரு. அடுத்து இந்த கலிலேயா என்பது என்னன்னு சொன்னால் ஒரு கிராம பகுதி, கிராம பகுதி. இதை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. கலிலேயாவில் ஆண்டவர் ஏன் ஊழியத்துக்கு போனார், யோவான் ஏன் அங்கே வந்தார், இயேசு கிறிஸ்து ஏன் அங்கதான் போகணும், எவ்வளவோ இயேசு கிறிஸ்து எங்க இருந்தவர் என்றும் அவர் எங்க வாழ்ந்தார் என்றும் அடுத்த வசனம் சொல்லுது. அதை நாம் அடுத்து தியானிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல கலிலேயாவுக்கு அங்க போன அங்குள்ள மக்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அவங்க இங்குள்ளவங்க பெரிய ஞானிகள் அல்ல, ஞானி இல்ல, அறிவாளிகள் அல்ல. அங்க இருந்தவங்க யாருன்னு சொல்றாங்க, யுத்தம் பண்ணக்கூடியவங்க இருந்திருக்காங்க. கலிலேயாவில் இருந்த ஜனங்க முரட்டு குணமுள்ளவங்களா இருந்திருக்காங்க, அப்புறம் போர் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இப்படி ஞானம் அறிவு குறைவாய் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தவர்கள் வேறு விதங்களில் சிறப்பானவர்களா இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்தில் ஆண்டவர் போய் ஊழியம் செய்வதற்கு வழி ஆயத்தம், அவர் அங்கதான் தொடங்கணும். அதன் பிறகு அங்க அழைத்த அழைப்புகள் போன்ற காரியம் இருக்கு, அடுத்துள்ள வசனங்களில் நாம் பார்க்க முடியும். ஆக ஒரு காரியம் தடைப்பட்டால் அது அப்படியே நின்று விடாதபடி அதை பின்தொடருவதற்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறது. நான் சொல்ற விஷயம் என்ன, இதற்கு முன்னாடி ஏதாவது முயற்சித்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், மனுஷிகத்தில் கூட தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம். அப்ப இந்த இடத்துல இந்த வசனங்களை குறித்து ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் எல்லாமே நம்ம தியானித்துட்டு வரோம். இந்த இடத்துல 12ஆம் வசனத்துல யோவான் ஸ்தானன் அவரை சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ள வைக்கும் போது இதை இயேசு கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவர் கலிலேயாவுக்கு கடந்து போனார். அடுத்த வசனம், நாசரத் என்ற இடத்தை விட்டு அவர் கலிலேயாவுக்கு கடந்து போகிறார். அதை தொடர்ச்சிய சில வசனங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப துல்லியமாய் அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தையும் ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதுக்கு கூடுதலாக நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் இந்த வசன பகுதிகளை நம் மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாய் நாம் மத்தேயுவின் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே
நாம் பார்க்கும் பொழுது யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவன் காவலில் வைக்கப்பட்டான்? ஏரோது நிமித்தமாகவும் ஏரோதியாளுடைய நிமித்தமாக தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு கூட அவன் பிலிப்பினுடைய மனைவி அவனிடத்தில் இருந்தபடினால், அதாவது லூக்கா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்பினுடைய மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்கு நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்கு நிமித்தமும் தவிர யோவானை காவலில் அடைத்து வைத்தான். பாருங்க, இயேசுவுக்கு முன்பாக 6 மாதம் பெரியவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். வழியை கிறிஸ்துவுக்கு ஆயத்தம் படுத்தினவன். இப்ப பாருங்க, யோவான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கடிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை உடையவனாக அவன் இருந்தான் என்று நான் பார்க்கிறோம். எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கர்த்தருடைய வசனம் ஆத்துமாக்களின் கண்ணுகளின் உருவ குத்துகிறதா இருக்கிறது. சில பேர் பேசும்போது மொழிப்பி பேசிடுவாங்க. யோவான் வந்த நோக்கம் தப்புனா தப்பு, கடிந்து கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ண வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஹீப்ரூஸ் 4:12 நமக்கு சொல்லப்பட்டது போல யோவான் ஸ்நானகன் மிக நேர்மையாய் தவறை டைரக்டா சுட்டி காமிச்சானா. யோவான் ஸ்நானகன் தான் முதல் அல்ல, இவன் தான் கடைசி அல்ல. வேதத்துல ஒரு 3 பேர்கள் விதமாய் பேசி இருக்கிறார்கள். அதை குறித்து சொல்கிறது. மீகேயாவை குறித்து 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் மிகையா என்கப்பட்ட மிகையா என்பதற்கு யெகோவாக்கு நிகர் யார் என்று அர்த்தம். இவன் என்ன பண்றான், இஸ்ரவேலின் அரசன் ஆகாப்பை அவன் செய்த தவறுகளை டைரக்டா சொல்றான். ஆகாப்பு இவனை வெறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கட்டாயமா இந்த வசனத்தை வாசிங்க. இதனுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, யூதாவினுடைய ராஜாவாகிய யோசேபாத்தும் ஆகாப்பும் அவங்க விரும்புகிற காரியம் அவங்களுக்கு சாதகமா தீர்க்கதரிசிக்கு சில பேர் சொல்றாங்களாம். ஆனா இந்த மிகையா மாத்திரம் கர்த்தர் எனக்கு என்ன சொல்றான் அதை தான் நான் சொல்லுவேன்றான். அப்ப ஆகாப் சொல்றான், இவன் எப்பவுமே வந்தா எனக்கு விரோதமாவே பேசுறானே இவன். யோவான் ஸ்நானகன் கூட அப்படிதான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை டைரக்டா அவன் கடிந்து கொள்ளுகிறவனா இருந்தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 7லிருந்து 16 வரைக்கும், அதாவது பழைய ஏற்பாட்டுல ஒரு 3 தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுல உள்ளது போது கடிந்து கொண்டவன் இந்த யோவான். அனானி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஆம், அனானி என்று சொன்னால் கிருபை மிகுந்தவன் என்ற அர்த்தம். இவன் யூதனுடைய அரசனாகிய ஆசா கர்த்தரை சார்ந்திராமல் சீரிய அரசனை சார்ந்திருக்கிறதை இவன் கண்டித்தான். இதனால ஆசா என்ன பண்ணானா, கோபம் அடைந்து அனனியவை சிறையில அடைச்சானா. நீ தேவனைத்தானே சார்ந்திருக்கணும், நீ ஏன் போய் இன்னொரு ராஜாவை சார்ந்திருக்கிறன்னு கண்டிச்சான் பாரு தீர்க்கதரிசி. இவனை சிறையில அடைச்சான். அதே போல நம்ம பைபிள்ல இருக்கிற எரேமியா என்பதற்கு உன்னதமானவர் என்று பொருள். இப்ப இந்த எரேமியா கூட என்ன செய்தான்னு சொன்னா, எருசலேமுக்கு இருக்க வர இருக்கிறதான அழிவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது சிதேக்கியா ராஜா இவன் என்ன செய்தா, தன் குமாரரோடு சேர்ந்து எரேமியாவை பிடிச்சு சிறைசாலையில் அடைச்சாங்க. சாதகமா பேசல என்பதற்காக தீர்க்கதரிசிகளை சிறையில் அடைத்த 3 அரசர்கள். இதே போலதான் ஏரோதும் யோவான் ஸ்நானகன் நேரடியாக தன் பாவத்தை குறித்து கண்டித்ததினாலே இவர்களை சிறைசாலை வச்சார். அப்ப சிறைசாலை யோவான் வைக்கப்பட்டான் என்று இயேசு அறிந்த உடனே இங்க வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு அதை யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லை எங்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்கமில வந்து வாசம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுது. பாருங்க, அவன் சிறைசாலையில அடைக்கப்பட்டான் என்று அறிஞ்ச உடனே இயேசு சுவிசேஷ வேலையை ஆரம்பிக்கிறார். யோவானை சிறையில் அடைச்சாங்க, இயேசு தான் சுவிசேஷ வேலையை ஆரம்பிச்சார். மார்க் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஏறது நினைச்சா இவன் ரொம்ப தடை பண்ணினேங்கிறான்ட்டு இவனை பிடிச்சி சிறையில வச்சாம பாருங்க, ஏசு ஆரம்பிச்சிட்டார் வேலைய.
இயேசு வந்து வந்து பிரசங்கம் பண்ணினார். அப்ப பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளுக்கும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தார்கள். இதை அறிஞ்சவன தான் இயேசு வந்து அவர் ஊழியத்தை செய்யவே ஆரம்பிக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல கூட 3ஆம் வசனம் தான் சொல்லுது, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பியுடைய மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் அடைச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி இயேசு அதை அறிஞ்சாரு. இவர் வேலையை ஆரம்பிச்சார். அது வரைக்கும் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி அவர் யோவான் செஞ்சதை இவர் அதுக்கப்புறம் தான் இவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த சோதனை சொல்லப்பட்டிருந்தது. ஆமா, சோதனை முடிச்சு உபவாசம் இருந்து ஞானஸ்தானம் எடுத்து சோதனை முடிச்சு வந்த உடனே இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை அவர் ஆரம்பிக்கிறார் என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இயேசு தைரியமாக சுவிசேஷ வசனத்தை அவர் பிரசங்கம் பண்ணினார். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைக்கு கடற்கரைக்கு அக்கறாம இருக்கிற கப்பர்நகமுக்கு இயேசு வந்தார்னா, சில நேரத்துல இயேசு என்ன பண்ணுவார்னா, கலிலேயா கடலின் வடமேற்கு கடற்கரையில் இருந்த கப்பர்நகும் இயேசு சில நேரத்துல வந்து சொந்த வீடு போல அங்க வந்து தங்குவாராம். ஊழியம் செய்யும் போது நாட்கள்ல வழக்கமா சில நேரத்துல வந்து அங்க சொந்த வீடை போல அவர் வந்து கப்பர்நகம்ல தங்கினார். அதற்கான அநேக வசனங்கள் இங்கே இருக்கிறது. என்னன்னாக்கா, இயேசு ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது கப்பர்நகமுக்கு வந்தார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட சகல செய்கைகளையும் சோதேமிலே செய்யப்பட்டிருந்தானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். கப்பர்நகம் குறித்து ஆண்டவர். அதே போல மார்க் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள், உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துல பிரவேசித்து போதகம் பண்ணினார். கப்பர்நகமை சார்ந்த அநேக ஊழியங்களை இயேசு செய்து வந்தார். பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆவது வசனம், பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். அப்போ கப்பர்நகமை விட்டு அவர் கலிலேயாவுக்கு வர்றார். கலிலேயா விட்டு அவர் கப்பர்நகமுக்கு போறாருன்னா அது ஒரு ஃபெமிலியர் பிளேஸா அவர் வந்து அங்க தங்கினார். எங்க ஊழியத்தை நிறைவேற்றினாலும் சில நேரத்துக்கு ஆண்டவருக்கு ஃபெமிலியர் பிளேஸ், ஃபெமிலியரா ஆண்டவர் கவனிக்கிற சில இடங்களில கம்ஃபர்டபுளா இயேசு இருந்தார். அதுல ஒரு குடும்பம் தான் லாசரு குடும்பம், மார்த்தாள் மரியாள். எப்பெல்லாம் இயேசு கலிலேயாவுக்கு போனாலும் அங்க வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவளை தங்க வச்சாங்களாம், பராமரிச்சாங்களாம். அது போல ஒரு இடம் தான் அவர் கப்பர்நகமுக்கு அவர் போனார் என்று வசனம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களும் கூட யோவான் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகமுக்கு வந்தார்கள். இவர் கண்டிப்பா எங்கதான் இருப்பாரு? கப்பர்நகமுல தான் இருப்பாருன்னு படகேறி வந்துக்கிறானுங்க பாருங்க அவரை பிடிக்கிறதுக்கு. கப்பர்நகமிலே இருப்பார். இல்ல சில நேரத்துல இந்த காலத்துல நம்ம தேடுறோம், என்னடா அவரு வரேன்னு சொன்னாரு வரலன்னா, கண்டிப்பா அவர் இந்த இடத்துல தான் இருப்பாருன்னு பிடிச்சிருவாங்க. அது போல இயேசு எங்க இருப்பார்னா கப்பர்நகமில் இருப்பார் என்பதை சீஷர்கள் தேடி வந்து கண்டுபிடிக்கிற அந்த சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அநேக வசனங்கள் சொல்லும்போது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவர்கள் கப்பர்நகமில் வந்த பொழுது வரிப்பணம் வசூலிக்கிறவர்கள் பேரிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அப்போ அவர் டாக்ஸ் கூட அங்கதான் பே பண்ணிக்கிறாரு, கப்பர்நகம். அப்போ சிட்டிசன்ஷிப் அங்கதான் வச்சிருந்துக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, நல்ல ஒரு அந்த கப்பர்நகமிலிருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது கூட லூக்கா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர்களை நோக்கி, வைத்தியனே உனக்குத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நீங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவ்வளவோ அவைகளை உன் ஊரானாகிய இவ்விடத்திலும் செய் என்று என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். அங்க கப்பர்நகம்ல மாத்திரம் இல்ல, இங்கேயும் செய் என்று சொல்லி இயேசுவை பலவந்தப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, இயேசு எங்கு சுற்றி திரிந்து ராஜ்யத்தை சுவிசேஷம் அவர் பிரசங்கம் பண்ணினார். கப்பர்நகமிலே வந்து அவர் சில காலம்
தங்கி இருந்தார் என்று தெளிவாக வசனம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நாம் இந்த கப்பர் நகம் குறித்தும், இயேசு நாசரேத்தை விட்டுட்டு அவர் கலிலேயாவுக்கு கடந்து போனார், அங்கிருந்து இந்த கப்பர் நகமுக்கு வந்தார். இந்த இடத்துல அவர் வாசமா இருந்தார். அந்த இடத்துல எங்கெல்லாம் அவர் வாசமா இருந்தார், சீஷர்கள் எப்படி அவர்களை பின்பற்றினார்கள், இவர் அந்த இடத்திலே அவர் சிட்டிசன்ஷிப்பை பெற்றது போல அவர் டாக்ஸ் கட்டக்கூடியவராக இருந்தார் அந்த இடத்துல. ஸோ அதனால இவைகளெல்லாம் நடந்ததை நாம் சரித்திரபூர்வமாய் வேத ஆதாரத்தோடு கூட பார்த்து வருகிறோம். நிறைய டீட்டெயிலான சில சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. அவர் எங்கெங்கெல்லாம் போய் தங்குவார், தொடர்ந்து சில இடத்துல ஊழியங்கள் கடந்து போகும்போது எப்போவுமே மனரம்யமாக கவனிக்கக்கூடிய சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நாம் தங்கி தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்து தேவ சத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இன்னும் கூடுதலாக தொடர்ந்து அடுத்து வருகிற வசனங்களை அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். எனவே இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து வசனங்களோடு கூட இணைந்திருங்கள். நாம் தொடர்ந்து இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில வசனமாய் பார்த்து கொண்டு போகிறோம். எனவே அடுத்த எபிசோட்ல மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.